Hi everyone, welcome to Ilm Easy Learn. So today we are going to discuss about the topic computerized ECG, EEG and EMG in the unit 2 computers in clinical laboratory and medical imaging. So computerized system அப்படின்னு சொல்லும்போது இந்த யூனிட்ல வந்துட்டு எனி டாபிக் எடுக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக கம்ப்யூட்டரை வந்து எப்படி மர்ச் பண்ணுறாங்க தட் இஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துட்டு ஹவு தே ஆர் மர்ஜிங் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் மர்ஜ் பண்ணுறனால அதோடைய ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கீ டேர்மே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக என்னோட ஃபிசியாலஜிக்கல் சிக்னல்ஸை வந்துட்டு நான் வந்து ஹவு ஐ கேன் ஈஸிலி மெஷர் அண்ட் ஐ கேன் ரெக்கார்ட் அனலைஸ் அண்ட் தென் இன்டரப்ட் த த்ரீ மோஸ்ட். ஸோ த த்ரீ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து சிக்னல்ஸ் பயோ சிக்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இசிஜி. ஸோ இசிஜி அண்ட் தென் இஇஜி இஎம்ஜி. ஸோ இசிஜி அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக மெஷர் பண்ணக்கூடிய வேவ் ஃபார்ம். அண்ட் தென் இஃப் யூ லுக் அட் இஇஜி இட் இஸ் அன் எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் தட் இஸ் ஃபார் த பிரெயின் ஆக்டிவிட்டி. இஎம்ஜி அப்படின்றப்ப எலக்ட்ரோ மயோகிராம் ஃபார் மசில்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸை யூட்டிலைசேஷன் பண்ணுறனால நான் நார்மலாக யூஸ் பண்ணுற மெஷினை விட இந்த டெஸ்ட் பிகம்ஸ் த ஃபாஸ்டர், மோர் அக்யூரேட் அண்ட் ஈஸியர் டு இன்டர்பிரட். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்டான வேர்டே ஃபஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ்மெண்ட் இருக்க மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரிசல்ட் வந்து நான் இன்டர்பிரட் பண்ணுவேன். ஸோ இன்டர்பிரட் பண்ணும்போது நான் அட்வான்ஸ்டாக விஷுவலைஸ் பண்ணலாம் அந்த வேவ் ஃபார்மை. அண்ட் தென் ஆட்டோமேட்டட் டயக்னோசிஸ் வந்துட்டு லைக் அந்த வேவ் ஃபார்மில் என்ன இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூ வந்து நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சில சஜஷன் எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டட் டயக்னோசிஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் இன் த இசிஜி, இஇஜி அண்ட் இஎம்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். கம்ப்யூட்டரைஸ்ட் இசிஜி அப்படின்னு சொல்லியிருக்கு தட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இசிஜி அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அரித்மிஸ் டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் நார்மலாக ஹார்ட் வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து சிலருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதோட இஷ்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிமியா. ஸோ இதில் வந்துட்டு கொரோனரி ஆர்டரிஸில் சில பிளாக்கேஜஸ் இருக்கும்போது திஸ் இஷ்யூ வில் அக்கர். அண்ட் தென் சில கார்டியாக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டில் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாகவே இசிஜி மெஷர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோட்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க செஸ்ட் ஆர் லெம்ஸ். அண்ட் தென் எனி டைனி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஃப்ரம் த ஹார்ட் வில் பி கெட் டிடெக்டட். ஸோ கிடைச்சக்கூடிய இந்த டைனி சிக்னலை தென் ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக யூஸ் பண்ண வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஏன்னா இங்கே நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு இசிஜி பண்ணுறதுனால we are using the computer software filters noise. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வேவ் ஃபார்ம் வந்து எனக்கு நீட்டாக பிளாட் பண்ணி கொடுத்துரும். அதாவது பிக்யூஆர்எஸ்டி அப்படின்றது தான் நம்ம இசிஜியோட வேவ் ஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து வேவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மூலமாக நான் அப்நார்மலிட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சிமுலேஷன் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது த அதர் டூ மெத்தட்ஸ்க்கு இருக்குது. பட் ஆனால் இசிஜிக்கு வந்து எக்ஸ்டர்னல் சிமுலேஷன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம நேச்சுரலாகவே எப்படி எலக்ட்ரிக்கல் சிக்னலை ரெக்கார்ட் பண்ணுவோம் அதே தான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பட் வந்து ரெக்கார்டட் சிக்னல் வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் இசிஜியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் வந்து நான் பண்ண முடியும். ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா, லைக் ஆர்ட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஏதாவது இருக்கா, லைக் வந்து ஹார்ட் வந்துட்டு லைக் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது, இல்லை எஸ்டி வேவ் ஃபார்மில் ஏதாவது எலிவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னால் டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டலாக என்னால் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் கம்பேரிசன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த எடுக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் எல்லாமே இஹெச்ஆர் சிஸ்டம் கூட இன்டெகிரேட் தட் இஸ் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டு கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நார்மல் இசிஜி வேவ் ஃபார்ம் வந்து இந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் இஇஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஇஜி தட் இஸ் எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம். இதோட பர்பஸ் என்ன, நம்ம வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி. ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ என்ன இதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம்னா ஏதாவது எபிலெப்சி கண்டிஷனில் இருக்கா, இல்லை எபிலெப்சின்றப்ப வந்துட்டு நார்மலாக வந்து பிரெயினில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதோட மெமரி பவர், ஸ்லீப்பிங், தென் லிசனிங் கேப்பபிலிட்டி இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்குது,
இருக்குது, அதே மாதிரி பிரெயின் டெத் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், பிரெயின் ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாகவே எலக்ட்ரோட்ஸை வந்து ஸ்கேல்பில் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. யூஸிங் 10-20 அப்படின்றது தான் ஃபேமஸான நம்ம எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம். அதாவது 10-20% சொல்லுவாங்க. அதாவது அது இந்த பர்சன்டேஜ்க்கு வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் இந்த ஹெட்டில் ஸ்கேல்பில் பிளேஸ் பண்ணப்போ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்டேஜில் தான் இருக்கும், அதாவது மைக்ரோ வோல்ட்டில் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எனக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வியூ பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பிரெயின் வேவ் பேட்டர்னை அனலைஸ் பண்ணும். லைக் டெல்டா, தீட்டா, ஆல்ஃபா, பீட்டான்னு சொல்லி வேவ் பேட்டர்ன்ஸ் ஆர் தேர். ஸோ இங்கே இஇஜியில் வந்து நம்ம சிமுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ சிமுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃப்ளாஷிங் லைட்ஸை வந்து ஃப்ளாஷிங் பண்ணுவோம். ஸோ அந்த லைட் வந்து ஒவ்வொரு வாட்டி ஃப்ளாஷ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கிற லைட்ஸை வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணி அந்த பிரெயினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பர்டிகுலர் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஃப்ளாஷிங் லைட் அப்போ வந்து அவங்களுக்கு அப்நார்மலிட்டி காமிக்கும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வென்டிலேஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ பிரெயின் ஆக்டிவிட்டியை நான் அனலைஸ் பண்ணோம் அப்படின்றப்ப சம் சிமுலேஷன் இல்லைனா ட்ரிகர் கொடுக்கணும். அதுக்கு அந்த பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற நான் அப்சர்வ் பண்ண தான் அந்த இஷ்யூ வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஹைப்பர் வென்டிலேஷனில் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி செர்டன் அப்நார்மலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நான் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆடிட்டோரி சிமுலேஷன் இருக்கும். இதை சில சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது தீஸ் மெத்தட் வந்து ப்ரொவோக் பண்ணும், அப்நார்மல் ஆக்டிவிட்டியை ப்ரொவோக் பண்ணி அதனால எனக்கு பிரெயினில் வந்துட்டு என்ன வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிருக்கு, அந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸ் லோக்கலைசேஷன். இதான் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், நோட் பண்ணோம். லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு ஏரியா இருக்குது, எக்ஸாக்டாக எந்த கோஆர்டினேட்டில் பிரச்சனை இருக்குது, எக்ஸாக்ட் பாயிண்ட். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாக்ட்னு சொல்லும் போது ப்ரிசைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரிசைஸ் லோக்கலைசேஷன் வந்து சீசர்ஸ் இல்லை டியூமர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதுனா அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டிடெக்ட்ஸ் த சப்டில் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன். லைக் சப்டில் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ரிலேட்டட் டு மெமரியாக இருக்கலாம், ஸ்லீப் டிஸார்டர் இருக்கலாம், அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு இருக்கலாம், அவங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே வந்து சப்டில் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லாங் டேர்மாக நான் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் இஎம்ஜி அப்படின்னு சொல்கிறோம், தட் இஸ் எலக்ட்ரோமயோகிராம். இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா, மசில் ஆக்டிவிட்டியும் நர்வ் கண்டக்ஷனை எப்படி இருக்குன்னு நான் ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் நியூரோமஸ்குலர் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐ வில் பி யூஸிங் த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இல்லைனா நீடில் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறேன். இந்த எலக்ட்ரோட் என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து மசில்ஸ்லேருந்து வரக்கூடியதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா, அந்த சிக்னல் அஸ் யூஷுவல் ஆம்ப்ளிடியூட், அதோட டியூரேஷன், அண்ட் தென் ஃபயரிங் பேட்டர்ன் ஆஃப் த சிக்னல், அதோட ரிப்பீட்டேஷன் எப்படி இருக்குது அப்படி அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரெக்கார்டிங்னா அது எல்லாமே நமக்கு இமேஜை விஷுவலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்நார்மலிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம எப்படி சிமுலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் ஆஃப் அ நர்வ். எக்ஸாம்பிள் வந்து பெரோனியல் நர்வ் லெக்கில் இருக்குன்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த மசில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத எனக்கு இஎம்ஜியில் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதனால எனக்கு கண்டக்ஷன் வெலாசிட்டி எப்படி இருக்குது, மசிலோடைய ரெஸ்பான்ஸ் டு தட் எலக்ட்ரிக்கல் சிமுலேஷனுக்கு எப்படி இருக்குன்றத வேவ் ஃபார்ம் வந்து அனலைஸ் பண்ணலாம். எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதனால வந்து மசில் டேமேஜை டிடெக்ட் பண்ண முடியும், நர்வ் இன்ஜுரிஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம், அண்ட் தென் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் இஸ் பாசிபிள், அண்ட் வேவ் ஃபார்ம் கம்பேரிசன் ஆல்சோ இட் இஸ் லைக் என்ன சொல்கிறதுனா, லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து நம்ம வேவ் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபிசிஷியன் பார்த்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறத விட கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாக்ட் லோக்கலைசேஷன் வந்துட்டு இட் இஸ் பாசிபிள். ஸோ ரியல் டைம் ஃபீட்பேக் வந்து சர்ஜரி எப்போ கிடைக்கும். So these are the advantages. So common features in the 3 கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறனால அது இசிஜி, இஏஜி, இஎம்ஜியாக இருந்தாலுமே சிக்னலை நான் அழகாக ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். அதாவது வீக் சிக்னலை ஸ்ட்ராங் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ஃபில்டரிங், லைக் ஏதாவது பவர் லைன் இல்லை மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால ஏதாவது சிக்னல் ஆட் ஆயிருக்குன்னா அது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேவ் ஃபார்ம் விஷுவலைசேஷன், இது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து
பேட்டர்ன்ஸ் லைக் ஒரு இஷ்யூ இருக்குன்னா, அந்த இஷ்யூ வந்து வேவ் ஃபார்ம்ல பேட்டர்னா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அத வந்து இன்டர்பிரெட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேட்டா ஸ்டோரேஜ் லாங் டைமா டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் டயக்னோசிஸ் லைக் வேவ் ஃபார்ம்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கும்போது, ஃபிளாக் வந்து என்னன்னா ஜெனரேட் பண்ணி அலர்ட் சிக்னல் வந்து பிசிஷியனுக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெலிமெடிசின் இன்டகிரேஷன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ரிமோட்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சம்மரி பண்ணும்போது இசிஜி அப்படின்றப்ப ஆர்கன் ஹார்ட், இஇஜி பிரெயின், இஎம்ஜி மசில். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இசிஜிக்கு சர்ஃபேஸ், இஇஜிக்கு வந்து சர்ஃபேஸ் தான் பட் ஸ்கேல்பில். இஎம்ஜி அப்படின்றப்ப சர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிமுலேஷன் வந்து இசிஜி கிடையாது. இஇஜிக்கு வந்து ஃப்ளாஷு, சவுண்டு, ப்ரீத் இதெல்லாம். இஎம்ஜிக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம். இதை இசிஜி எதுக்காக பண்ணுறோன்னா கார்டியக் ரித்தம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, இஜி வந்து பிரெயின் வேவ் ஸ்டடி பண்ணுறதுக்கு, இஎம்ஜி வந்து மசில் அண்ட் நர்வ் கண்டக்ஷன். Thank you.